என் பாலகிருஷ்ணன், கும்பகோணம். சசிகலா குடும்பத்தினர் அஇஅதிமுக உறுப்பினர்களா? வீணா அவங்களை இன்சல்ட் பண்றீங்க நீங்க. சசிகலா குடும்பத்தினர் அஇஅதிமுக உறுப்பினர்கள். அவங்க அஇஅதிமுகவினுடைய உரிமையாளர்களை போய் சாதாரண உறுப்பினர்கள் சொல்லி இன்சல்ட் பண்ணாதீங்க. ஸ்ரீவித்யா காளிதாஸ், சிதம்பரம். சந்தன வீரப்பன் தம்பி அர்ஜுனன் உட்பட 3 பேர் சயனைடு தின்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பற்றி தங்கள் கருத்து என்ன? போலீசாரால் தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது இவர்கள் சயனைடு தின்று செத்துவிட்டார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. ரொம்ப பெரிய மர்மம் இது. இவங்களுக்கு எப்படி சயனைடு கிடைச்சது? இத்தனை நாள் இங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்தாங்க, போலீஸ் கஸ்டடியிலேயே போறாங்க இன்னொரு மாநிலத்துக்கு என்பது. நடுவில் இவங்களுக்கு எப்படி சயனைடு கிடைச்சது? என்ன இவங்க பாடி சர்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? எதுக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இல்ல என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வேற யாராவது இலவச சயனைடு சப்ளை திட்டம் நடத்துறாங்களா? இல்ல மலிவு விலை சயனைடு கொடுக்குறாங்களா? ஒண்ணுமே புரியல. அதாவது இந்த 2 மாநிலங்களிலும் சில பெரிய இடங்களில் உள்ளவர்களுக்கு இந்த சந்தன கடத்தலில் சம்பந்தம் உண்டு. அவர்கள் யாராவது ஏற்பாடு செய்து இந்த சயனைடு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களான்ற சந்தேகம் வரத்தான் செய்கிறது. இது தற்கொலையா கொலையா என்பது போக போகத்தான் தெரிய வேண்டும். ஸ்ரீவித்யா காளிதாஸ், சிதம்பரம். சமூக விரோதிகள் ஒடுக்கப்படுவார்கள் என்று டிஜிபி தேவாரம் கூறியிருக்கிறாரே. சும்மா சொல்ற. சமூக விரோதிகள்னா யாருன்னு அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆளுங்கட்சியின் கூலிப்பட்டாளம் தான் இன்று தமிழகத்தில் பெரிய சமூக விரோத கூட்டம். அதை ஒடுக்கிறதுக்கு இவரால முடியுமா? ஒடுக்கினால் இவர் ஒடுக்கப்படுவார். அதனால அது சும்மா ஒரு சம்பிரதாய வார்த்தை. அறிவழகன், திருப்புலிவனம். இன்று அரசியல்வாதிகளில் நேர்மையானவர், புனிதமானவர் என்று யாரை குறிப்பிடலாம்? நேர்மையானவர், புனிதமானவர்னு சொன்னீங்கன்னா புனிதன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருசாக விட்டுருங்க. நேர்மையாளர்கள் இன்றும் கூட இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கடுமையா யார் இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா சில பேர் கிடைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மது தண்டபாத்தே மினிஸ்டரா இருந்திருக்கார், எத்தனையோ முறை பார்லிமெண்டேரியனா இருந்திருக்கார். ஒரு காசு சம்பாதிச்சார்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது கிடையாது. அவ்வளவு ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. நான் பாம்பே மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல அவருக்காக கூட நான் கேம்பெயின் பண்ணியிருக்கேன். போஸ்டர் ஒட்டுவாங்க, நம்பினா நம்புங்க, நம்பலன்னா போங்க. ஒரு டிவி ஸ்கிரீன் சைஸ் கூட இருக்காது போஸ்டர், அவ்வளவு சின்னது. அதுதான் அவருக்கு போஸ்டரே. அப்படி இருந்து ஜெயிச்சவர் அவர். அவ்வளவுதான் அவரால் செலவு பண்ண முடியும். அதுக்கு மேல அவர் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன்ல கூட அப்படி மீட் பண்ற ஒரு அசாத்தியமான அரசியல்வாதி அவர். அவர் ஒரு நேர்மைக்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் ஏன் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, செல்வன் இருக்கார், எத்தனை முறை பார்லிமெண்ட்ல இருந்திருக்கார். டிஎம்கே இங்க பவர்ல இருக்கும்போது, டிஎம்கேல ஊழல் மலிந்திருந்த போது அவர் டிஎம்கேல இருந்திருக்கார். ஆனா ஊழல் அவர் கிட்ட கூட போனது கிடையாது, ஒன்னும் தப்பா சம்பாதிச்சார்ன்றது கிடையாது. ஜனதா பவர்ல இருந்த போது ஜனதால ஒரு பெரிய முக்கியஸ்தரா இருந்தார். ஜனதா பார்ட்டி உதயமாவதற்கு உதவியவர்கள் அவரும் ஒருவர். அப்படிப்பட்டவர் ஒரு எம்பினாக்க அவருக்கு அசாத்தியமான மதிப்பு. இந்திரா காந்தியால் கூட மதிக்கப்பட்டவர். எதிர் சைட்ல இருந்து கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவை பத்தி விளக்கம் வேணும்னா இவர் என்ன சொல்றாருன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சவர். பார்லிமெண்ட்ல அவ்வளவு சிறந்த முறையில் பணியாற்றியவர். அவர் இருந்தாலும் யாராவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பீப்புள். இலக்கியன், சென்னை 52. நான் என் வளர்ப்பு மகளுடைய திருமணத்தை சாதாரணமாகத்தான் செய்தேன். பத்திரிகைகள் தான் பெரிதுபடுத்தி அதிக செலவு என்று வீண் வதந்தியை கிளப்பிவிட்டன என்று ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு தங்கள் பதில்? அது மட்டும் இல்ல, இன்னொரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார் முதல்வர் அந்த அறிக்கையில. இது இரு வீடுகள் சம்பந்தப்பட்ட திருமணம்னு சொல்லியிருக்கார். அதாவது ஏதோ மற்ற திருமணம் எல்லாம் ஒரே வீடு சம்பந்தப்பட்ட திருமணம் மாதிரியும், இது ஒண்ணுதான் 2 வீடு சம்பந்தப்பட்ட திருமணம் மாதிரியும் பேசியிருக்கார். அதாவது இது எங்க வீடும் சிவாஜி வீடும் 2 முக்கியஸ்தர்கள் வீட்டு திருமணம், அதனால அது கொஞ்சம் பிரபலமா நடந்தது, விமர்சையா நடந்தது என்ற மாதிரி அறிக்கையில கொடுத்திருக்கார்.
இதுக்கு முன்னால இந்த திருமணம் நடப்பதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் எல்லாம் ஒரு முதல்வரின் வளர்ப்பு மகன் திருமணம் எப்படி நடக்குமோ அப்படிதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது அப்ப சிவாஜி அவர் சம்பந்தப்படுத்தவே இல்லை. இருவீடு திருமணம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு முதல்வரின் வளர்ப்பு மகன் திருமணம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும்னார். அதுக்கப்புறம் வருமான வரித்துறை நோட்டீஸ் அவருக்கு வந்த பிறகு அவருடைய அணுகுமுறை மாறியது. இப்போ இருவீடுன்னு சிவாஜியை சேர்த்துக்கிறார். ஏன்னா சிவாஜியினுடைய ஸ்டேட்டஸ், அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை அது இப்பொழுது முதல்வருக்கு தேவைப்படுகிறது, துணையாக தேவைப்படுகிறது. அதனால சிவாஜி பேரை இருக்கிறார். நோட்டீஸுக்கு முன்னால் நோட்டீஸுக்கு பின்னால் நீங்க கிமு கிபு மாதிரி, கிமு கிபின்றவன் இல்லையா, கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால், அந்த மாதிரி இது நோட்டீஸுக்கு முன்னால் நோட்டீஸுக்கு பின்னால். நோ நோ நோட்டீஸுக்கு முன்னால் அவர் முதல்வர், இது தன்வீட்டு திருமணம்னார். நோ பி நோட்டீஸுக்கு பின்னால் இப்ப இருவீட்டு திருமணம் என்றார். ஏனென்றால் இப்பொழுது நோபியில் அவருக்கு சிவாஜியின் துணை. பாரதி முருகன், மணலூர்பேட்டை. ஜனநாயக நெறிமுறைகளை பெரியார் விதைத்தார், அண்ணா செடியாக்கினார், எம்ஜிஆர் பூக்கச் செய்தார், ஜெயலலிதா கனிகளாக மாற்றினார் என்று நெடுஞ்செழியன் கூறியிருப்பது பற்றி, அதாவது ஜனநாயக நெறிமுறைகளை நம் நாட்டில் தோற்றுவித்ததற்கும் வளர்த்ததற்கும் பாராட்டு தெரிவிப்பது என்று ஆரம்பித்து அது இந்த நாள் வரைக்கும் பங்களித்தால், பகிர்ந்து அளித்தால் அது சுத்தமா சம்பந்தமே இல்லாத காரியம். இவங்க 4 பேருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பெரியாருக்கோ சிஎம்ஏக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ ஜனநாயகத்தின் தோற்றத்திலும் வளர்ச்சியிலும் சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஓரளவு இதுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்? ஜனநாயகம் தோற்றத்திற்கு பொறுத்த அளவில் சுதந்திர போராட்ட காலத்தில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டின் மூலமாக ஜனநாயக நெறிமுறைகள் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதனால அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை செடியாக்கினது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எடுத்துட்டோம்னா கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேமானதை எடுத்துக்கலாம். அதன் மூலமாக ஜனநாயக நெறிமுறைகள் இங்கே செடியாக்கப்பட்டதுன்னலாம். அதுக்கப்புறம் அதுல பூத்தது எப்போ அப்படின்னு பார்த்தா ஜனதா பீரியட் சொல்லலாம். 1977 இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அகற்றி அதை இன்னும் செழுமையாக்கினார்கள். அதுக்கு பிறகு அதை கனியாக்குறதுன்னு பார்த்தா அப்பப்போ சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட் கிடைக்கிறது, ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு கூட அது மூலமா பலன் கிடைக்கிறது. அதை சொல்லலாம். இதுல எதுலையும் பெரியாருக்கோ சிஎம்ஏக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ சம்பந்தம் கிடையாது. அதனால இவங்களுக்கும் இது இந்த பாராட்டு இவங்களுக்கு தகுதியற்றதுன்னு நான் நினைக்கிறேன். கே மோகன், சென்னை 91. பாமக தலைவர் ராமதாஸ் பசுமை தாயகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து, இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மரங்களை வெட்டி தள்ளின கட்சி அப்படின்னு ஒரு பேர் நிலைச்சு போச்சு. ஏன்னா இவங்க சில அஜிடேஷன் போது ரோட்ல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சாங்க. இன்டிஸ்கிரிமினேட் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ். இது அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு காரியம். ஆனா இந்த பேரை அழிச்சு ஒரு புது இமேஜ் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் அவர்கள் நிஜமாகவே முயற்சிப்பதாக நான் நம்புகிறேன். அதுல சில நடவடிக்கைகள், சில அறிக்கைகள் அதெல்லாம் அவருக்கு அந்த மாதிரிதான் வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அம்சமாக தான் இதையும் நான் நினைக்கிறேன். அதனால இது பாராட்டத்தக்க விஷயம்தான். இப்போதுள்ள சூழ்நிலையில் நான் அரசியலில் நுழைந்தால் நிறைய குழப்பங்கள் உண்டாகும் என்று ரஜினிகாந்த் கூறியிருக்கிறாரே, இதற்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பல எதிர்க்கட்சிகள் பல முனைகளில் பிரிந்திருக்கின்றன. 4 முனை போட்டி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தானும் அரசியலில் நுழைந்து ஒரு புதிய அணியை தோற்றுவித்தால் ஓட்டு சிதறல்
பெரிய அளவில் இன்னும் விரிவடைந்து அதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு சாதகமாகிவிடும். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். கே. சூரியபாரதி, ஔவையார் பாளையம். அஇஅதிமுகவின் ஆதரவு பெற்ற கட்சிதான் டெல்லியில் ஆட்சி அமைக்க முடியும் என்று ஜெயலலிதா கூறியுள்ளாரே. அதுக்கு அர்த்தம் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் திருக்குறள் மாதிரி, அதை ஆழ்ந்து கவனிச்சாதான் அர்த்தம் புரியும். டெல்லியில் ஆட்சிக்கு வரும் கட்சிக்கு அஇஅதிமுக ஆதரவு உண்டு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். கி. முருகன், மாப்பிள்ளை குப்பம். பெய்ஜிங்கின் துணை மேயர் பாங் போ ஷான் 3 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ததற்காக தற்கொலை செய்து கொண்டாராமே. என்ன சார் ஊர் இது சைனா? இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடக்க விடலாமா? தமிழ்நாட்டை பார்த்தாவது தெரிஞ்சுக்க வேண்டாம். என்ன ஊர் இதெல்லாம்? ஒரு ஒரு பெரிய முன்னேற்றமே காணணும். இங்கெல்லாம் ஒருத்தர் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவர் மேல குற்றச்சாட்டு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டியவங்க மேல குற்றச்சாட்டுனா உடனே ஒரு நெஞ்சு வலி, உடனே ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், உடனே ஒரு படுக்கை, உடனே ஒரு டாக்டர் சர்டிபிகேட். இவர்கிட்ட யாரும் வரக்கூடாது, இவரை விசாரிக்க கூடாது, இவர்கிட்ட வந்தாலே இவர் செத்து போடுவார், அவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு ஒரு சர்டிபிகேட். அதோட எல்லாம் முடிய வேண்டாமா? அதை விட்டு இதெல்லாம் என்ன ஊர் இதெல்லாம் நடவடிக்கை? அது கொஞ்சம் கூட டி. செல்வராஜ், சென்னை 106. வக்கீல்கள் குரூப்பாக சங்கங்கள் அமைத்து அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று கோஷம் போடுவதும் மறியல் செய்வதும் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? முன்னெல்லாம் வக்கீலுக்கு கட்சிக்காரங்க இருந்தாங்க, அவங்க கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப வக்கீலே அந்தந்த கட்சியில இருந்து இவங்க கட்சிக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க. யாராலும் ஒரு வக்கீல் திடீர்னு ஒரு தலைவருக்கு ஏதோ ஒரு தலைவலினோ ஒரு வருமான வரித்துறை நோட்டீஸ்னாலோ ஒரு வக்கீல் உடனே தீக்குளிப்பு நடத்தாம இருந்தா தப்பிச்சோன்னு நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான். புலவர் எஸ். கே. மூர்த்தி, கும்பகோணம். வீரத் தமிழனுக்கு இலக்கணம் என்ன? வாய்ப்பேச்சு, நல்லா பேசணும், அவ்வளவுதான். வாய்கைய பேசணும். புலவர் எஸ். கே. மூர்த்தி, கும்பகோணம். ஒருவர் கின்னஸில் இடம் பெற என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவோ பயிற்சிக்காரத்தனம் பண்ணலாம். 1 2 சார் 100 முட்டையை 2 நிமிஷத்துல சாப்பிட்டு காட்டலாம். இல்லைனாக்கா 200 பாம்பை வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு பாம்பா உட்காந்துக்கலாம். எவ்வளவோ பயிற்சிக்காரத்தனம் இருக்கு. நியாயமா பார்த்தா நமக்கு கொடுக்கலாம் ஒரு கின்னஸ் அவார்டு தமிழ்நாட்டுக்கு. எவ்வளவு அக்கிரமம் நடந்தாலும் எங்களால் தாங்க முடியும். இதுக்கு மேல பண்ணி காட்டினாலும் தாங்குறோம், நாம தாங்கிட்டு இருக்கணும். நமக்கு கொடுக்கலாம், அதை விட்டுட்டு இந்த பயிற்சிக்காரத்தனத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பயிற்சிக்காரத்தனத்தோட பெரிய பயிற்சிக்காரத்தன உலகத்துல உண்டா? ஆர். கர்ணன், பெத்தரங்கபுரம். இன்று காங்கிரஸ்காரர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நான் ஒன்னும் சொல்லல, அழுத்து போச்சு. சொல்லி சொல்லி காங்கிரஸ்காரங்களுக்கு சொல்லி சொல்லி ரொம்ப அழுத்து போயிட்டேன். வீணா என்ன துன்பு வைக்காது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. குப்புசுவாமி, கோவை 14. தந்தை பெரியார் சமூக நீதி விருது முதல்வர் ஜெயலலிதாவால் கி. வீரமணிக்கு வழங்கவிருப்பது பற்றி ஒவ்வொரு அரசவையிலையும் ஒவ்வொரு விதூஷகர் இருப்பார். இது தொன்று தொட்டு ஒரு வழக்கம். இது ஆஸ்தான விதூஷகர். அப்பப்போ ராஜாவையோ ராணியோ புகழ்ந்து எதனா பேசிக்கிட்டு இருப்பார். சம்பந்தம் இல்லாம பேசி அவங்களுக்கு தமாஷ் காட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஆஸ்தான விதூஷகர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுவது நம் நாட்டில் ரொம்ப நாளாகவே இருந்து வருகிற வழக்கம். அந்த முறைப்படி இப்பொழுது ஆஸ்தான விதூஷகராகிய வீரமணிக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எஸ். பத்மநாதன், சென்னை 82. கைது செய்யப்படும் சூழ்நிலையோ அல்லது விசாரணை செய்யப்படும் சூழ்நிலையோ ஏற்பட்டால் ஜெயலலிதாவின் வளர்ப்பு குடும்பத்தினர்களுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சகல வசதிகளுடன் அட்மிட் ஆவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதுதான் உண்மையான நெஞ்சுக்கு நீதி. இவங்க எல்லாருக்கும் நெஞ்சுவலி வருது, உடனே அவங்களுக்காக சட்டத்தில் விசேஷ சலுகைகள் கிடைக்கிறது. அதாவது நம்ம சட்டத்தின் மூலம் கிடைக்கிற நீதி இந்த நெஞ்சுக்காகவே ஏற்பட்டது போல இருக்கிறது. இதுதான் உண்மையான நெஞ்சுக்கு நீதி. எஸ். பத்மநாதன், சென்னை 82. கருணாநிதியை பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு
திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்று இப்போது கூறிவிட்டார்களே. இது சுப்பிரமணிய சாமி எதிர்பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நோ வேகன்சி போட்டு கருணாநிதி மாட்டுவார்னு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுப்பிரமணியம் சுவாமி திமுக ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு, கருணாநிதியை பிரைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்வி கேட்ட போது நான் அப்பொழுது, அதாவது மே மாசத்திலேயே நினைக்கிறேன், பதில் சொல்லியிருக்கேன். நானு இந்த மாதிரி இவர் சுப்பிரமணிய சாமி இப்ப பிரைஸ் பண்ணிட்டு இருக்கார், கூடிய விரைவில் கருணாநிதியை ஏன் தான் தாக்க நேரிட்டது என்பதற்கு இவருக்கு காரணங்கள் தேவைப்படும், அதனால அதையே இவர் தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு அப்பவே நான் சொல்லியிருக்கேன். இது எதிர்பார்த்தது தான், ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. தேனி முருகேசன், தேனி. அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும், இதற்கு அர்த்தம் என்ன? அதாவது அரசு அன்று கேட்கும், நீங்க காரியம் அரசு கிட்ட போனீங்கன்னா அப்பவே லஞ்சம் கொடுத்தாதான், காரியத்துக்கு முன்னாலேயே லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும். அரசு அன்றே கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும். காரியம் முடிந்த பிறகு தெய்வத்துக்கு போய் அப்பா நல்லபடியா ஒரு நாள் நடந்தது அப்படின்னு உண்டியில கொஞ்சம் பணத்தை போடலாம். தெய்வம் நின்று கேட்கும். எஸ் ராஜேந்திரன், கபிஸ்தலம். அநீதி என்று உறுதியாக தெரியும் பக்கமே பிரபலமான சில வக்கீல்கள் தொடர்ந்து வாதாடுவது எதற்காக? அநீதி என்று உறுதியாக தெரிகிற பக்கம்னு சொல்றீங்க. உறுதியாக எப்ப தெரியும்? ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகுதான் அது உறுதியாக தெரியும். அதுவரை அது உறுதியாக தெரிவதாக நாம் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாமே தவிர சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. ஒரு வழக்கு நடக்கணும். அந்த வழக்கு நடக்கும் போது இரு பக்கமும் உள்ள வாதங்களை, அதாவது குற்றவாளியின் பக்கமும் அரசு தரப்பிலும் இரு பக்கமும் உள்ள வாதங்களை விவரமாக நல்லபடியாக நீதிமன்றத்தின் முன்னால் எடுத்து வைப்பது வக்கீல்களின் கடமை. வக்கீல்கள் நீதிபதிகள் இல்ல. ஒரு கட்சிக்காரன் தங்கிட்ட வந்த உடனே இவர்களே ஒரு விசாரணையை நடத்தி அவன் குற்றவாளியா இல்லையா தீர்மானம் பண்ணி அவனுக்கு தண்டனை வழங்குகிற அதிகாரம் வக்கீல்களுக்கு கிடையாது. அவர்கள் நீதிபதிகள் அல்ல. இருதரப்பில் இருக்கும் ஆதாரங்களையும் சட்டபூர்வமான நுணுக்கங்களையும் சாதகமான விளக்கங்களையும் நீதிமன்றத்தில் வைக்க வேண்டியது வக்கீல்களின் கடமை. அதனால வரவன குற்றவாளின்னு டிசைட் பண்ணி வந்து ஒதுக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களுடைய தொழில் தர்மம் என்னவென்றால் தன்னிடம் அந்த கட்சிக்காரனுக்கு சாதகமாக உள்ள அம்சங்களை நல்லபடியாக நீதிமன்றத்தின் முன்னால் வைப்பதுதான். அதனால இதுல தப்பிருக்கிறதா நான் நினைக்கல. எஸ் ராஜேந்திரன், கபிஸ்தலம். டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள தேவாரம் பற்றி, திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் ரொம்ப பழம்பெருமை வாய்ந்தவை. அதெல்லாம் இப்ப மரியாதை கிடையாது, பெருமை ரொம்ப பழையது. இந்த தேவாரம், திருவாசகம் இதுக்கெல்லாம். பாலகிருஷ்ணமூர்த்தி, எரவாங்குடி. காந்தி ஜெயந்தி அன்று மட்டும் சில காங்கிரஸ்காரர்கள் ராட்டையில் நூல் நூற்பது ஏன்? ஆமா சார், இப்ப தீபாவளி அன்னைக்கு மட்டும் நீங்களும் நானும் பட்டாசு வெடிக்கிறோம் நம்ம வீட்டுல எல்லாம். ஏன் ஒரு தமாஷு, அது வருஷம் பெருவா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நூல் நோக்குறாங்க. அந்த தமாஷு தினமுமா பண்ணி மா அருண், சென்னை 17. திமுக கூட்டணியில் வாழப்பாடியின் காங்கிரசும் இடம்பெற்றுள்ளது. வாழப்பாடி வேற என்னதான் வழி இருக்கு? இப்ப அர்ஜுன் சிங், திவாரி இப்படி எல்லாம் போட்டோ போட்டு இந்த பேரை சொல்லி இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது. யாரு இவங்கன்னு கேட்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. திவாரி போட்டோ காந்திகளை அவட பார்த்தா ஏதோ ஒரு மருந்து கடை நடத்துறவங்க கூட நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு இங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பேரெல்லாம். அதனால அவருக்கு இங்க எதான வேண்டாமா ஒரு ஒரு ஊன்றுகோல், இல்லைன்னா எப்படி டெபாசிட் வாங்குறது எதான ஒரு தொகுதி இல்லையாதவர். அதனால டிஎம்கே அலையன்ஸ் அவருக்கு தேவைப்படுறது. சரி, ஏதோ சோனியா காந்தி அப்படி இப்படி பாலிடிக்ஸுக்கு வந்து எதனா இருந்தா இவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் நிலைமை. அதுவும் வழி இல்லாம போச்சு. இப்ப அவர் கட்சியிலேயே வேற அவருக்கு தகராறு. அதாவது உடைந்து விட்ட காங்கிரஸ் இன்னும் உடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஒரு தனி காங்கிரஸ் கூட இவர் ஆரம்பிக்க வேண்டியிருக்கலாம், பாமகவோட சேர்ந்து நிற்கலாம். அவர் நிலைமையை பார்த்து நம்ம கொஞ்சம் பரிதாபப்படணுமே தவிர அவர் வீணா நம்ம போட்டு புடாயத்தில் அர்த்தம் இல்லை. கே எம் வெள்ளையப்பா, சிவகங்கை. மதுரை வானொலி நிலையத்திற்குள் புகுந்து அஇஅதிமுகவினர் நடத்தியுள்ள அராஜகம் பற்றி, அங்கு மட்டுமா நடத்தினார்கள்? மதுரை விமான நிலையத்தில் நடத்தினார்கள். 3 ஜீப்பை ரன்வேல ஓட்டி பிளேன் இறங்க விடாம பண்ணி அந்த பிளேன் கிராஷே கூட இருக்க வேண்டிய நிலைமையெல்லாம் தோற்றுவித்து அட்டூழியம் பண்ணாங்க. இவங்க சிட்டியில பண்ணாங்க. சிட்டியில பண்ணும்போது சிஎம்ஏ போய் இங்க மட்டும் ஏன் பண்றீங்க அங்கேயும் பண்ணுங்கன்னு இவங்களை தூண்டி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு அராஜகம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. முதல்வரே இதற்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு அறிக்கையை விட்ட பிறகு அது நடக்காம இருக்கும் நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? திஸ் இஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்ட். ஜோ ஜெயக்குமார், நாட்டரசன் கோட்டை. உண்மையில் கருணாநிதிதான் காங்கிரசுக்கு தூது விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மத்திய அமைச்சர் தங்கபாலு கூறியுள்ளாரே.
தங்கபாலு சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது சார். அவரு எப்படியாவது ஜெயலலிதா மூலமா தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்னு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி. இப்படி கருணாநிதி மேல ஏதாவது சொல்லி, அம்மா புரட்சி தலைவியே, கருணாநிதி காங்கிரசுக்கு தூது விட்டாலும் விட்டு விடுவார், அதுக்கு முன்னால நீங்க காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நல்ல தொகுதியை கொடுங்க, நான் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்றதை இப்படி சுருக்கமா சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். எம் அசோக் ராஜா, அரவக்குறிச்சி பட்டி. மாப்போசியின் மறைவு குறித்து திரு மாப்போசி அவர்கள் தன் உழைப்பாலேயே உயர்ந்தவர். அதாவது இது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை இல்லை. பெரிய படிப்பு கிடையாது, கல்லூரி படிப்பு கிடையாது, ஹைஸ்கூல் படிப்பு கூட பெரிய அளவுக்கு கிடையாது. அப்படி எல்லாம் இருந்து கூட அவர் பெற்ற தமிழ் அறிவு அசாத்தியமானது. தானே முயன்று தானே படித்து ஒரு அச்சு கோர்த்து இந்த மாதிரி எல்லாம் தன் லைஃப்ல கஷ்டப்பட்டு தன்னாலேயே தன் உழைப்பினாலேயே முன்னுக்கு வந்தவர். அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் சில உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் உணர்வு அதிகம் உள்ளவர், தமிழ் பற்று அதிகம் உள்ளவர், ரொம்ப ஒரு பெரிய தமிழ் பற்று உடையவர். ஆனால் அது என்றுமே அவரிடம் தமிழ் வெறியாக மாறியதில்லை. அதே மாதிரி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று அவர்தான் போராட்டங்களை ஆரம்பித்ததே அவர்தான். அதுக்காக எழுத ஆரம்பிச்சது, பேச ஆரம்பிச்சது அவர்தான். ஆனால் அது மாநில வெறியாக என்றுமே அவரிடம் மாறியதில்லை. தேசிய உணர்வு என்னைக்கும் இடைவிடாம அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதாவது இந்த மாநில கட்சிகளோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்ட போதும், அவர்களால் பதவி கிடைத்த போதும் கூட அவர் தன்னுடைய தேசியத்தை அவர் இழந்து விடவில்லை. அவர் மாதிரி பீப்புள காங்கிரஸ் கொஞ்சம் முன்னாலேயே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் மாதிரி சில பேர் தடம் புரண்டிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவர்கள் ரொம்பவும் குறைவாகி கொண்டு வருகிறார்கள். மாப்போசியின் மறைவினால் அந்த குறைவு இன்னமும் கடுமையாகிவிட்டது. அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.